இன்னைக்கு தாம்பரத்தில் பக்கத்திலே சேலையூரில் ஒரு எரிவாயு தகன மேடை. இன்றைக்கு முதல்லாம் நம்ம போனோம்னா இங்கே எரிக்கிறதுக்கு கொண்டு போய் விரட்டி தெரியுன்னு விறகு தெரிஞ்சு இருக்கிற காலம்லாம் போக 5 நிமிடம் அது இறுதி சடங்கை செய்கின்ற அளவிற்கு ஒரு வசதியை படைத்து அங்கே எரிவாயு தகன மேடையுமே அமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு பெருமை. இப்படி எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். சாலை மேம்பாட்டு பணி, புதிய தெரு விளக்குகள். இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு நிறைய LED விளக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய்மாரிங்க இருக்கலாம், அவங்க பார்த்துருப்பீங்க. எப்படி இரவில் கூட பகலாக காட்சி அளிக்குது. அப்படிப்பட்ட தெரு மின்விளக்குகள் அமைத்து அதையும் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். குளம் மேம்பாடுகள், எண்ணற்ற குளங்கள், இன்றைக்கு தாம்பரத்தில் அத்தனை குளங்களையும் மேம்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற பணிகள் 750 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பாதாள சாக்கடை பணி நடைபெற்றுகிறது. இப்படி எண்ணற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு எனக்கு முன்னே சொன்னவங்களை போல தாலுக்கா அளவில் எல்லா பணிகளும் இன்றைக்கு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு இன்றைக்கு சீரோடு சிறப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் மக்களோட முதல்வர் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் மகளிர் தொகை கிடைக்காம இருக்கின்றோ அவங்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இன்றைக்கு 17ஆம் தேதி இதிலிருந்து ஆரம்பித்து 1 மாத காலத்துக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட தாய்மார்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கல, இல்லை பட்டா கிடைக்கல, இல்லை வேற வசதி என்னவோ இல்லை அரசாங்கத்தின் மூலமாக என்னெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுகின்ற விதத்தில் அதையும் நிறைவேற்றுகின்ற விதத்தில் மக்களோட முதல்வர் திட்டத்தை இன்றைக்கு துவக்கி வருகிற அனைவருக்கும் அந்த வசதியும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்ற சிற்றப்பாக இந்த ஏரி பக்கத்தில் ஒரு ஏரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரியில் வெறும் அந்த ஆகாயத்தாமரை படர்ந்திருந்தது. அது ஏரி மேலே போக அந்த அளவுக்கு ஆகாயத்தாமரை உடனே போய் பார்த்தார். உடனே கலெக்டரை கூப்பிட்டு அதை பார்வையிட்டு அந்த ஏரியில் இருக்கின்ற ஆகாயத்தாமரை அத்தனையும் எடுத்தார். இந்த மாதிரி எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு செஞ்சிருக்கணும். அது மாதிரி ஏடிஎம்காரன் என்ன செஞ்சாங்க சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்காரன் சொன்னார். சின்னையா சொன்னாங்க, சின்னையா பற்றி இங்கே பேசினாங்க. சின்னையா என்ன செஞ்சார் இது வரைக்கும் நீங்கள் எதை சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம். எனக்கு முன்னால் பேசுவதெல்லாம் பல சாதனைகளை எடுத்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல. ஏடிஎம்காரன் 10 வருஷமா 15 வருஷமா ஆண்டார எந்த விதத்துலையா ஏதாவது ஒரு தாம்பரத்தில் எதாவது நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா கடந்த காலத்தில் ஏதாவது செய்திருக்கான்னு ஒன்று சொல்ல முடியுமானா ஒன்றை கூட சொல்ல முடியாது. அவங்க சின்னையா இருக்கின்ற பொழுது எதையுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அவர் முன்னே சொல்ல போனால் இன்றைக்கு 3வது முனையம் என்று சொன்னார்களே, 3வது முனையத்தை கொண்டு வரத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக முயற்சி செய்து அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற பொழுது பாலபாரதி என்கின்ற கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல்ல இருக்கவங்க அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அது என்ன ஆட்சேபனைனா தாம்பரத்தில் அந்த 3வது முனை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சின்னையா ஒரு அமைச்சராக இருப்பவர் அதுக்கு முன்னாடி எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்காமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் மட்டும் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம்.